குட் மார்னிங். நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெசனில் செய்யுள் லெசன் பார்த்தோம். இன்னும் கதைப்பகுதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இலக்கணம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருதிணை. இருதிணையில் உயர்திணை அக்ரிணை என்ன ரெண்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஐம்பாலும் தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்ங்கிறது 5 பால். இல்லை உயர்திணையில் 3 பிரிவு வருது. என்னதெல்லாம் வருது? ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணையில் வந்துடும். அக்ரிணையில் ஒன்றன்பால், பலவின்பால் என 2 பிரிவு வந்துடும். அந்த உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண்பாலுக்கு எக்ஸாம்பிள், பெண்பாலுக்கு எக்ஸாம்பிள், பலர்பாலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அக்ரிணைக்கும் அதே மாதிரி ஒன்றனை குறிப்பதுக்கு யானை புறாமலை, பலவற்றை குறிப்பது பசுக்கள் மலை. இல்லை மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கென இது 3 வகைப்படும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தன்மையிலே பெயர் வினை பாருங்கள். தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். நான், யான், நாம், யாம், வந்தேன், வந்தோம். முன்னிலையில் முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள். நீர், நீவீர், நீங்கள், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். அப்புறம் படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள். இதை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வலு, வளாநிலை, வலு அமைதி. வலுனா இலக்கண முறை இல்லாமல் பேசுவது எழுதுவது வலு. இலக்கண முறையுடன் பிழை இல்லாமல் பேசுவது எழுதுவது வளா. இது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. வலு வலுனாலே இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது. இலக்கண முறையே இல்லாமல் பேசுவது தான் வலு. வளானா இலக்கண முறையோடு பேசுவது வளாநிலை. இது ஒவ்வொரு ஐம்பால், மூவிடம், காலம், விடை, பல வகை மரபுகள் 7 தொடர்களில் இலக்கண பிள்ளைகளுடன் வந்தால் அவை வலு. இலக்கண பிள்ளைகள் இல்லாதிருப்பின் அவை வள. இந்த 7 தொடர்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. திணையில் வலுல செலியன் வந்தது, வளால செலியன் வந்தான். பால் கண்ணகி உண்டான், கண்ணகி உண்டாள். இடம் நீ வந்தேன், நீ வந்தாய். காலம் நேற்று வருவான், நேற்று வந்தான். வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். 2 விரல்களை காட்டி சிறியது பெரியது என்று கேட்டல். விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். இதான் அந்த 7 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் கொடுத்து வலு வளாநிலை கேட்பாங்க. நெக்ஸ்ட் வலு அமைதி பாருங்கள். ஆனால் இலக்கண முறைப்படி பிழையுடையது. ஆனால் ஆசிரியர்களால் அது சரி என்று ஏற்றுக்கொள்வதுதான் வலு அமைதியாகும். வலுனா என்ன சொன்னோம்? இலக்கண முறை இல்லாமல் பேசுவது. வளானா இலக்கண முறையுடன் பேசுவது. வலு அமைதினா இலக்கண முறைப்படி பிழையுடையது, ஆனால் ஒரு சில காரணத்தினால் பிழை இல்லாமல் ஏற்றுக்கொள்வதுதான் வலு அமைதியாகும். திணை வலுவமைதி இதில் எப்படி கேட்கலான்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க. திணை வலுவமைதிக்கு எண்ணம்மே வந்தாள்ங்கிறது எந்த வலுவமைதியும் கேட்பாங்க. எண்ணம்மே வந்தாள்ங்கிறது திணை வலுவமைதி. அக்ரிணை இங்கே உயர்த்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய்க்கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கிடத்தில் கூறுவது இட வலுவமைதி. கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவர் வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். மரபு வலுவமைதி இம்பார்ட்டன்ட். கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேணும் பாரதியார். குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வலு. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது எப்படி கேட்டிருக்காங்க? 1 டைம் கேட்டிருக்காங்க. என் நம்மை வந்தால் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. திணை வலுவமைதி. என் நம்மை வந்தால் எந்த வலுவமைதி? வாடா ராசா வாடா கண்ணா எந்த வலுவமைதி? அப்புறம் இட வலுவமைதிக்கு ஒரு எக்ஸாம்பிள். கால வலுவமைதிக்கு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். மரபு வலுவமைதிக்கு கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேண்டும். அது குயில் கூவும், அதான் மரபு. ஆனால் அங்கே கத்தும் என்பது கொடுத்துருக்காங்க. 4 முடிஞ்சிருச்சா? இவ்வளோதான். இலக்கணத்தில் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் 1 டைம் நல்லா ரீட் பண்ணி அந்த வலு வளாநிலை கன்ஃபியூஸ் ஆகாமல் நல்லா ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதில் ஒரு கதைப்பகுதி இருக்குது, அதை பார்ப்போம். தேங்க்யூ.